ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்க, இதுவரையும் நம்ம முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் முருங்கைக்காய் புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி முருங்கைக்காயில் தொக்கு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் முருங்கைக்காய் இருந்தால் உங்களுக்கு இதுதான் செய்ய தோணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்துக்கு போயிட்டு ஒரு 3 முருங்கைக்காய் அறுத்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்தில் நிறைய காய் இருக்குது, ஆனால் அது நம்ம அவங்ககிட்ட கேட்டு அறுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம செடியில் இருக்க முருங்கைக்காய் மட்டும் 3 அறுத்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்க்க. இதான் நம்ம முருங்கை மரங்க. முருங்கைக்காய் அறுத்து எடுத்தாச்சு. வாங்க வீட்டுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முருங்கைக்காய், 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிலே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாக இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை, நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணி சமைக்கிறேன். நான் தேங்காய் ஸ்மெல்லே வராதுங்க, சூப்பராக இருக்குது. தேங்காய்க்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி தேங்காய் எடுத்திங்கன்னா தேங்காய் அந்த ஸ்மெல் வராமல் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அது எண்ணெய் சூடாக இருந்ததும் சீரகமும் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கோங்க. நான் எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் கறிவேப்பிலை சேர்ப்பேன். அப்புறம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியோட தொலி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலைங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்தோட மட்டும் தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும். மற்றபடி வேறு எதோடையும் சப்பாத்தி, இட்லி அதெல்லாம் நல்லா இருக்காது. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்க, முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்காய் அந்த சாஸ் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லைனா நார்மல் இந்த ஸ்டீல் பாத்திரம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் நான் இந்த ஈய சட்டின்னு சொல்லுவாங்க அதை வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் முருங்கைக்காய் வேகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இது தொக்கு செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் போதுங்க. ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து அடி பிடிக்குதான்னு பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. நான் புளி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் மட்டும்தாங்க. நீங்கள் புளி சேர்க்காமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். புளி ஆப்ஷனல். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, வேணால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா புளி சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அந்த புளியோட எரிச்சல்லாம் போகணும். அதனால் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. எப்போவுமே புளி சேர்க்குறீங்கன்னா நல்லா கொதிக்க வைங்க. உடனே ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த புளியோட எரிச்சல் அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி கிரேவி பதம் வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இதுதான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸ்டேஜ். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி, கறி லீஃப் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சுடு சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் அந்த கடாயிலே நல்லா முருங்கைக்காய் இருக்கிறதுனால சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் மட்டும் இதை ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் இருக்குங்க. சுடு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.